உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் 6/9/2015 ஆவணி 20 ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி காலை 8:34 வரை, பின்பு நவமி. மிருகசீர்ஷ நட்சத்திரம் பின்னிரவு 5:46 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது, 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் அமையப்பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, சூரியனானவர் 3இல் இருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும், 2இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது உத்தமம். கடக ராசி நேயர்களே, சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் அமையப்பெற்று 2இல் குரு சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒற்றுமை மேலோங்கும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று பாக்யஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி மன அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். துலா ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் நாள் முழுவதும் 8இல் சந்திரன் இருப்பது நாள் முழுவதும் சந்திராசிரமம் ஆகும். இதனால் மனக்குழப்பங்கள், நிம்மதி குறைவுகள், எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது மிகவும் உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 10இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த லாபங்கள் ஏற்பட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 9இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி எதிரிகள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும்.